ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனம் போல் சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஆட்டு ஈரல் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். சூப்பரான டேஸ்ட்டில் ஆட்டு ஈரல் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ராஸ்பல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஈரலை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. லைட்டாக கலந்து விட்டதும் இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக கலந்து விட்டதும் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்குங்க. ஒரு சில ஈரல் சீக்கிரம் வெந்துடும், ஒரு சில ஈரல் சீக்கிரம் வேகாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி கூடவோ குறைச்சி சேர்த்து ஊற்றிக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து தண்ணி வற்றி வந்துடுச்சு, ஈரலும் நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணுங்க. இப்போ நான் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சூப்பரான டேஸ்ட் ஆட்டு ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் மனம் போல் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சுட்டு ரசம், சாதம் இல்லை பருப்பு சாம்பார் வச்சுட்டு அது கூட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.